ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க. நம்மளெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. மலேசியாவிலேருந்து தமிழ்நாடு ட்ரிப்புக்கு வருஷம் வருஷம் வருவாங்களாம். அப்படி வந்தப்போ நம்மளை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அதுவும் நம்ம ஊர் லொக்கேஷன்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம கிராமத்துக்கே வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்காக. இந்த காரில் தான் வந்திருக்காங்க, வடகை காரில். ஸோ அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பாருங்கள். நம்ம வீடியோவில் காட்டுறேன். நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே ஒரு ஷெட்யூல் போட்டு வந்திருப்பாங்க, இத்தனை நாள் தான் அப்படின்ட்டு. அதில் நமக்காக ஒரு நாளை ஒதுக்கி நம்மளை பார்க்கணுன்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள காட்டுறேன், பாருங்கள். இப்போ வந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கொட்டாயெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்பா அழைச்சிட்டு போயிட்டு கொட்டாயில் காட்டிகிட்ருக்காங்க. உள்ளே தான் இருக்காங்க. ஸோ வாங்க, அவங்கள அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க தான் அண்ணா, அண்ணியா, அக்கா. அவங்க 2 பேரும் தான் ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. அண்ணா நேம் சொல்லுங்கள். அப்படி ராஜ். நீங்கள் எப்போதுமே தமிழ்நாடு வருவீங்களாண்ணா? ஆமாம், வருஷத்துக்கு ஒரு 3 டீப்புக்கிட்ட வருவோம். 3 டீப்பு வருவோம். இந்த டீப்பு வந்தாலும் சரி உங்களை பார்க்க வருவோம், உங்களோட யூடியூப் பார்த்துக்கிட்டே இருப்போம், சரி வந்துட்டு போவோன்ட்டு வந்தது தான். அதான். எப்படி என்ன இருக்குது நம்ம ஊர்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ளுக்கு கிராமத்துக்கு உள்ளே பூந்தது. மற்ற டைம் எல்லாம் அப்படியே வந்துட்டு வெளியே அப்படியே சுற்றிட்டு பார்த்துட்டு அப்படியே கோயில் அப்படியே பார்த்துட்டு போயிடுது. இந்த டீப் தான் அப்படியே உள்ளே பூந்து வந்திருக்கோம். ஆமாம். சரி, வீட்டுக்கு போகலாமா? பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு. ஆடுலாம் வெளில போயிருக்கு. ஆடுலாம் நேச்சுரலுக்கு போயிருக்கோம் ஈவினிங் டைமில். சிட்டிக்கு யார் பாருங்க? மாமாவா? மாமா என்ன வாங்கிட்டு வந்தாங்க? மாமா என்ன வாங்கிட்டு வந்தாங்க? சொல்லு. என்ன வாங்கி வந்திருக்கு உனக்கு? சொல்லு. பொம்மைவா? பொம்மையா? அதான் அதில் ஒரு பொம்மையை காலி பண்ணிட்டு இருக்கான். மிட்டாய் இருந்தது, பிரித்து கொடுக்கறதுல கடித்து நசுக்கிட்டோம். வாங்க, நான் வீட்டுக்கு. சரி போ. அக்கா அங்கே போயிட்டாங்க. அக்கா போயிட்டா. முன்னாடி நாங்கள் இங்கேருந்து தெரியுதுல்ல சார், அந்த ஓல்டு ஹவுஸ், அங்கே தான் நாங்கள் ஒரு 11 இயர்ஸ் அந்த வீடு. அங்கே இருந்தீங்களா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்பா இந்த இடம் வாங்கி வீடு கட்டி இங்கே வந்துட்டீங்க. சரி சரி. ஃபஸ்ட்டு இந்த வாடகைக்கு அந்த சைடு, இந்த சைடு, அவ்வளோதான். அதான் இங்கிட்டு அந்த வீட்டில் 11 வருஷம் கரண்ட்டு எதுவுமே கிடையாது. ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நேரில். சரி சரி. இவரெல்லாம் வர மாட்டாரு வீடியோவில். அண்ணனுக்கு வந்து வீடியோவில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நல்லா டேலண்டான ஆள், ஆர்டிஸ்ட். உங்களை பார்த்தா அப்படியே ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. பரவாயில்ல. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே ஓகே. சந்தோஷம் எங்கே கிளம்பிட்டு பேக் மாட்டிக்கிட்டேன்? ஸ்கூலா? சரி வாங்க சொல்லலாம். சரி. நித்திக்கு என்ன பண்ணுறான்? கேம் விளையாடுறாங்க. பொம்மை யாருப்பா வாங்கி கொடுத்தா? அந்த பொம்மை எங்கே இருக்காங்க? மாமா எங்க? யாரு? அந்த மாமா வாங்கி கொடுத்தாங்களா? எப்படி சுற்றணும் பொம்மை? சூப்பர்னு சொல்லு. சூப்பர்.
அவன் 10 வயசு ஆச்சுனாக்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும். அதான் அப்படியே செல்லை தூக்கிட்டு அங்கங்கே போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த நீ சாப்பிடுங்க. நீ தான் முடியலாம். இல்லை எனக்கு வேணாம், நான் அப்புறம் பக்கத்துல தான் வந்தேன். இப்போ நீங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வந்துருக்கீங்கன்னு சொன்னாக்கா நான் எங்கே இருந்தாலும் வந்து இப்போதான் எல்லாம் வண்டியாக போச்சு. ஆமாம். நேற்று இந்த டயத்துக்கு வந்திருந்தா நாங்கள் ஊரில் வெளில இருந்திருப்போம். ஆனால் இங்கே வந்துட்டு ஃபோன் அடிச்சிங்கன்னா வந்தோம். உங்களை பார்க்க வந்தால் ஆளை காணுங்க, ஒரு ஃபோன் அடிக்கணும். சரிங்க சார், பாய். ஓகே ஓகே பாய். பாய். ஓகேக்கா, பாய். எங்கேயுமே போயிட்டு ஊருக்கு போகும்போது அப்படியே வந்துட்டு போக சரி சரி. ஏதாவது நாங்கள் ஒரு பொண்ணு கொடுக்கணும். ஆமாம். அப்போ இங்கேருந்து ஊருக்கு போடும்போது எடுத்துகிட்டு போகலாம்ல. ஊருக்கு போகிற மாதிரி அப்படி வரணும். நீங்கள் வந்துட்டு கீழப்பள்ளி வந்து ஃபோன் அடிங்க. சரி சரி. தஞ்சாவூர் வந்துட்டீங்கன்னா நேராக அரியலூர் பஸ். இப்போ அகைன் தஞ்சாவூர் போகிறீங்களா சார்? போயிட்டு நைட்டு கிளம்புறீங்க ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். ஓகே சார். ஓகே. நித்திக்கு மாமாக்கு பாய் சொல்லு. பாய். கையால் சொல்லு. இந்த கையால், அந்த கையால், இந்த கையில் அந்த கையால் சொல்லு. அக்கால சொல்லு. அக்கா பாய்ன்னு. சரிங்கக்கா, போயிட்டு. ஓகே, நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சரிங்க. ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி. கால் பண்ணுறேன். தஞ்சாவூரே தானே நீங்கள்? நித்திக்கு இங்கே வாப்பா, இங்கே பாரு. இங்கே பாரு, இங்கே வந்துட்டு பாருங்க. பொம்மையை காட்டு. யாருக்கு வாங்கி கொடுத்தா? மாமாவா? காட்டு. இந்த பொம்மை இல்லாமா? எப்படி இது? எப்படி கடிக்குமே? மாமா வாங்கி கொடுத்தாங்களே, அது என்ன காட்டு? ஐஸ். ஐஸ் இல்லடா, கிட்டார். குச்சி மாதிரி இருக்குன்னு ஐஸுங்கிறோம். பழைய சேவையிலேருந்து இன்றைக்கி பார்க்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு நம்மளெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னா இவ்வளோ பொருள். இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, காமிக்கக்கூடாது. இருந்தாலும் இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்களே, இது என்னென்ன கொண்டாந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கல. இப்போ பிரித்து எல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள். பாரு, இரு ஒவ்வொன்றும் கட்டு. ஸ்வீட்டு, இது எல்லாமே ஸ்வீட் தான். சாக்லேட்டு எல்லாம் குட்டி பேருக்கு. எல்லாம் நித்திவிக்கு தான் அதிகமாக சாக்லேட்டுன்னு சொன்னாங்க. வந்ததே நாங்கள் நித்திவிக்கை பார்க்கத்தான் அப்படின்னு சொன்னோம். நித்திக்கு பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நித்திவிக்க உனக்கு தான் எல்லாமே. இதெல்லாம் யார் வாங்கிட்டு வந்தா? மாமா. பாருங்க, ஃபுல்லாக வந்து சாக்லேட் ஐட்டமாக, ஸ்வீட்டாக, சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாரி அவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கேன். ரொட்டி டீயில் நினச்சி சாப்பிடணுமா? இங்கே பாருப்பா, உனக்கு புக்ஸு. சரி, நீ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் படிக்கணும்ல, அதனால் அங்கே பேர் ஸ்கெட்ச் பென்சிலு, புக்ஸு, ட்ராயிங் பென்சிலு எல்லாம் இருக்குது. அப்புறமேல எல்லாம் சரி. பல வகைகள். அடுத்தது மாம்பழம். மாம்பழம் ரெண்டுமே 2 விதமான பழம். அடுத்து இந்த பாரு, இது ஒரு இது மலேசியாவிலேயே வாங்கினாங்க அவங்க இது. ஏன்னா உங்கள் ஊர் பூஸ்ட் மாரி இது அங்கே எங்கள் ஊரில் இது கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னாங்க. இது அவங்க ஊரில் வாங்கினதான். இது இந்த ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் ஊரில் கொஞ்சம் ஃபேமஸுங்க, அதான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு. இது வந்து நமக்கு ஆயாளுக்கு, நம்ம பாட்டிக்கு, நம்ம ஆயாவுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து புடவை ஒரு 2 சேரீ, ஒரு சேரீ அம்மாவுக்கும், ஒரு சேரீ ஆயாவுக்கு. அதை எடுத்துட்டா அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது வந்து ஆயாளுக்கு அம்மாவுக்கு ஒவ்வொரு சேரீ. இவளை திங்ஸு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு திடீர்னு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி பண்ணோம். டக்குன்னு என் கையை பிடிச்சி எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 2000, நித்திக்கு 500 இவ்வளோ பொருள் அவருக்கு வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கும் 500. 2000 வாங்கி வச்சுட்டே கொடுக்க வேண்டியதானே? திருப்பி எவ்வளோதே போராடி பார்த்தேன், முடியவே முடியாதுங்கிறாப்புல. அப்புறம் என்ன பண்ணுறது?
எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு தான் அடுத்த டைம் வரும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அங்கே நாட்டுக்கு போகிறப்ப நேராக நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து போடுற மாதிரி, அப்போ தான் நாங்கள் ஏதாவது கொடுத்தா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் இன்னும் 10 நாளைக்கு இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை தான் சொல்லியிருக்கேன். அந்த டைம் வரும்போது நம்மளால் முடிஞ்சது நம்ம நாட்டு பொருள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ மக்களே, மலேசியாவிலேருந்து அவங்க வந்தது. அவங்க அதிகமாக வீடியோவே எடுக்க வேணாம் தம்பி, இதெல்லாம் வீடியோவில் காட்ட வேணான்னு அந்த அக்கா வந்து ரொம்ப செய்யா இருந்தாங்க. நான் ஒரு ஃபோட்டோ சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட எனக்கு கூப்பிட்டா கூட எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ப்பா, வெக்கப்பட்டுக்கிட்டு. அதனால் இதெல்லாம் வீடியோவில் காமிக்க வேணாம், உங்கள் வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நித்விக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், நித்விக்கை பார்த்தே ஆகணும்னு. இவ்வளோ திங்ஸ் வாங்கினதுலாம் முக்கியமில்ல, நாங்கள் வர நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்களோ இல்லை காட்டுக்கு வேலைக்கு போயிடுவீங்களோன்னு பயந்து வந்தோம். நல்ல வேலை இருந்துட்டீங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாருமே உங்களை போல தான், நீங்களும் வர முடியும். இப்போ வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர் போல தான் அவங்களும் அவ்வளோ அன்பாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த திங்ஸு இந்த பைசா கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு சின்னதாக அவங்க மனசில் ஒரு ஈர்ப்பு இருந்தனால தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வராங்க. அது ஒன்று போதாதான். ஸோ அதுக்காகவே நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி அக்கா. அவங்க பேர் வந்து ராஜ், அந்த அண்ணா பேர். ஸோ அவங்க ஒய்ஃப் அவங்க தான் வீடியோவிலே வரலன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசினாங்க. முன்னாடியே இன்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை சமைச்சு கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க எல்லாம் எதுவுமே வேணாம், நாங்கள் தஞ்சாவூர்லேயே சாப்பிட்டுட்டோம், சும்மா அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தோம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஆயாவுக்கு ஒரு சேரீ, அம்மாவுக்கு ஒரு சேரீலாம் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அவங்களோட இதெல்லாம் அனுபவத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ நம்மளும் நம்ம லைஃப்பில் நடந்ததெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. என்னடா எங்கேருந்தோ ஒரு ரிலேட்டிவ் சொந்தமாக ஆக்கிக்கிட்டோமே ஒரு உறவை இந்த ஒரு வீடியோ மூலயமா நம்ம வீடியோ பண்ணுறதுனால அப்படிங்கிறனால எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே உங்களால் தான் சொன்னேன், எல்லாம் உங்களை போல தான். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அண்ணா, ராஜாண்ணா. மலேசியா வந்தால் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களால் வர மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களோட தங்குறோம். நீங்கள் வந்து வீட்டில் கூட தங்கிக்கிங்கன்னுலாம் சொன்னீங்க. கண்டிப்பாண்ணா வந்தால் உங்களை மீட் பண்ணுறோம். என்னப்பா அம்மா அதுக்குள்ளே சாரீ என்ன டிசைன்னு பார்க்குது. லேடிஸ் நல்லா இருக்கா சாரீ? புடவை நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னா நான் வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். அப்புறம் என்ன, இவ்வளோ தூரம் தேடிட்டு நம்மளை வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, அதே நமக்கு கோடி புண்ணியம் அவங்களுக்கு. சரி, பொம்மையை பிரிச்சே பார்க்கணுன்றோம். இது பிரிச்சுக்கலாம். நைட்டில் இது புக்ஸு படிக்கிறது, விளையாடுற பொம்மை இல்லை, எங்கே போய் பொம்மை விளையாடுறதுக்கு இருக்குது, இதை எடுத்து விளையாடு. அங்கேருந்து நம்ம ஊர் தேடி வரும்போது ஊருக்கு வெளிப்பக்கமே நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். அப்படியே என்னை பார்த்த உடனே இறங்கி வந்துட்டாப்புல. ஆளை கண்டுபிடிப்போமோ முடிக்க மாட்டோமோன்னு நினச்சப்பா, நேர்லேயும் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி உடனே பார்த்துட்டு கை கொடுத்தாப்புல. நான் யாரை என்னன்ட்டு நானும் கை கொடுத்தேன். அப்புறம் இந்த மாதிரி என்ன ஊருப்பா அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வரோம், தமிழ்நாட்டை சுற்றி பார்க்குறோம். அப்போ வந்து நாங்கள் உங்கள் வீடியோலாம் நிறையா பார்ப்போம், உங்களையும் நேரில் பார்க்கணுன்ட்டு வந்தோம். ஆள் இருக்கீங்களோ இல்லையோ அப்படின்ட்டு நாங்கள் பதட்டத்திலே வந்தோம். ஊர் உள்ளுக்கு நுழையத்துக்கு முன்னாடியே உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருங்க, வீட்டை காட்டுங்கன்னாங்க. நான் பைக்லேயே வந்து அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. பின்னாடியே வந்து இன்ன வேலையை இருந்து பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு போகிறதால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த டைம் வரும்போது வரன்ருக்காங்க. வருஷத்துக்கு 2 டைம் வருவாங்களாம். அதான் இவங்க இன்றைக்கி வந்ததே வந்து எப்படின்னா, ஏன் இன்ஃபார்ம் எதுவும் பண்ணலன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஒரு டைம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நெக்ஸ்ட் டைம் வரப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறோம் அப்படிங்கிறோம். இப்போ வந்து தஞ்சாவூர் வந்து கார் வாடகை எடுத்து வந்துடுவாங்க. அடுத்த இது வரும்போதெல்லாம் நாங்கள் பஸ்ஸு ரூட்டை சொல்லுங்கள், ரூட்டை சொல்லியிருக்கோம், வந்துடுறோம். பஸ்ஸில் இருக்க வரோம்னா கீழே வந்து ஃபோன் அடிங்க, நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி அழைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மக்களே வந்து இந்த மலேசியன் முருகன் வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதோட ஒரு சின்ன சிலையை வந்து காருக்கு நம்ம வாங்கியிருக்கோம்ல காரு, அதில் முன்னாடி வச்சுக்கோங்க, அதுக்காகவே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையில் ஒரு உறவுகள் நம்மளை தேடி வரப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம், மலேசியாவில் எங்கள் ஊரில் இந்த முருகன்லாம் பார்த்துருக்கீங்களாப்பா அப்படின்னாங்க. இந்த படத்துலலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இதை பிரித்து காட்டும். இது வந்து காரில் ஒட்டிடலாமா, கீழே இது இருக்குது, எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம். இதை வந்து காரில் வச்சுக்கோங்க உங்கள் காரில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ
நம்ம வீடியோஸை வந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துருக்காங்க. கார்லாம் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டியா தம்பி அப்படின்னு காரை பற்றி நிறையா கேட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு என்னத்தை சொல்லு, அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி அவங்க வந்தாங்க. அதிகமாக வீடியோக்குள்ளே வரலன்னு ஆசைப்பட்டதுனால வீடியோவில் காமிக்க முடியல, கொஞ்சம் கிளிப் தான் எடுத்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. சாமி கும்பிட்றியா? எப்படிப்பா சாமின்னா துண்ணூறு சரியா? சரி, நித்திக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நித்திகா யார் வந்தா? தாத்தாவா? அக்கா. அதெல்லாம் திருப்ப கூடாது. இந்த பண்ணி வச்சிருப்போம். வேலை முறிக்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ மக்களே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே. நீங்களும் அது போல தான், இந்த உறவு போல தான் எங்களுக்கு. ஏன்னா இவங்க நேரில் வந்தாங்க, உங்களால் வர முடியல, அவ்வளோதான். எல்லாருக்குமே என்னோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லுப்பா. நன்றி, வணக்கம்.